அக்க மக அக்கா மக ஜனத்தோடு இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசமுத்தம் தந்தா. Joga வணக்கம் ஆடியோ விரும்பிகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 800 ரூபாயில் ஒரு ஆம்பிளிஃபையர் செய்ய போகிறோம். அதுக்கு இது மாதிரி முதல்ல ஒரு பேனல் வாங்கிக்கோங்க. அந்த பேனலை இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு இல்லை ஒரு பழைய கேலண்டர் பாக்ஸை கட் பண்ணி இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் ஃபெவிக்விக் போட்டு எதாவது போட்டு ஒட்டிக்கோங்க. பழைய நோட் அட்டையில் கூட இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அது பின்னாடி நம்ம ஸ்பீக்கர் லைன் அவுட்டு லைன் இன்னுக்கு ஷாக்கெட் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ப்ளூடூத் மாடல் வாங்கிக்கோங்க. அந்த ப்ளூடூத் மோடுக்கு ஒரு 5 வோல்ட் கொடுக்கணும். அந்த 5 வோல்ட் எங்கேருந்து நம்ம கொடுத்துருக்கோன்னா, நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர்லேருந்து அந்த 5 வோல்ட்டை அந்த ப்ளூடூத் மோடலுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இங்கே கனெக்ட் ஆகிடுங்க. அப்புறம் இதுலேருந்து ஆடியோ அவுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டில் இன்ல கொடுத்துக்கலாம். இதுதான் அந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு. இதில் இன்புட்டில் கொடுத்துக்கிறோம். இது பேஸு, இது ட்ரிபிள். லெஃப்ட்டுக்கு ஒரு பேஸு, ரைட்டுக்கு ஒரு பேஸு, லெஃப்ட்டுக்கு ஒரு ட்ரிபிள், ரைட்டுக்கு ஒரு ட்ரிபிள். இதை வந்து ஒரு கண்ட்ரோல் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுலேருந்து ஆடியோ அவுட் எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு கொடுத்துக்கலாம். அதாவது 3110 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு. அதுக்கு நம்ம லைன் இன்னா கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும் ஆடியோ. இங்கே லைன் இன்னில் கொடுத்துட்டு லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு இங்கே இன்புட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 12 வோல்ட்டு சப்ளை கொடுத்துக்க வேண்டியதுதான். இங்கே ரைட் ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் ஸ்பீக்கர், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இருக்குங்களா, அதுக்கு ஒரு அவுட்டிங் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல். இதோட ட்ராயிங்கில் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேஸுக்கு ஒரு கண்ட்ரோல், ஸ்டீரியோ கண்ட்ரோல். ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோல், அதே மாதிரி ஸ்டீரியோ கண்ட்ரோல். நீங்கள் பேஸ் ட்ரிபிளை இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 12 வோல்ட்டு பவர் அடாப்டர். ஒரு 2 ஆம்ஸ் இருந்தால் கூட போதும். நீங்கள் எஸ்எம்பிஎஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத் மாடலுக்கு நீங்கள் இது மாதிரி ரெகுலேட்டர் போட்டு கூட 7805 ரெகுலேட்டர் போட்டு அதில் 12 வோல்ட்டோட அடாப்டர்லேருந்து வர இன்புட்டை கொடுத்து அதுலேருந்து 5 வோல்ட் எடுத்து கூட நீங்கள் பேஸ் இந்த ப்ளூடூத் மாடலுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். உங்களுக்கு ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் கொச்ச கொச்சான் இருக்கும் ஒயரு, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.